பாக்கியராஜை ஏமாற்றிய இளையராஜா. என்ன நடந்தது தெரியுங்களா? ராசக்குட்டி படத்துக்காக இளையராஜா கிட்ட பாடல்களை கேட்கிறாரு பாக்கியராஜ். அதுக்காக பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்திலேயே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யறாரு. அங்க இருந்து இளையராஜாவும் பாக்கியராஜும் சேர்ந்து ராசக்குட்டி படத்துக்கான பாடல்களை உருவாக்குறாங்க. அதுல 2 பாடல்களை மட்டும் இப்போதைக்கு இந்த படத்துடைய சீனோட இது பொருந்தல, ஆனா எனக்கு அடுத்த படத்துல தேவை, அதனால இந்த 2 பாடலையும் எடுத்து வைங்க ராஜா அப்படின்னு அவர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள பாக்கியராஜ் நுழையிறாரு. அப்ப அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அன்னைக்கு பொள்ளாச்சியில தன்னுடைய அடுத்த படத்துக்காக எடுத்து வைக்க சொன்ன அந்த 2 பாடல்களுடைய கம்போசிங் உள்ள நடந்துட்டு இருந்தது. உடனே பாக்கியராஜுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்பதான் ஒரு விஷயத்த பாக்கியராஜ் கேள்விப்படுறாரு. அந்த விஷயம் என்னன்னா, ஒரு டைரக்டர் இளையராஜா கிட்ட இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலோ அல்லது இந்த பாடலை கொஞ்சம் அடுத்த படத்துக்கு எடுத்துக்கிறேன்ட்டு காலதாமதப்படுத்தினாலோ அந்த பாட்டை வேற ஒரு டைரக்டருக்கு இளையராஜா கொடுத்துருவாராம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுங்களா? இந்த 2 பாடல்களையுமே இளையராஜா யாருக்கு கொடுத்துருக்காரு தெரியுங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. அதுவும் ஒரு ஹிட் அடிச்ச மெகா ஹிட் படத்துக்கு. அந்த படம் தான் எஜமான். அந்த பாடல் என்னன்னா, முதல் பாடல் இப்ப கேளுங்க. நிலவே முகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு, அலை போல் சுதி மீட்டு இனிதான மொழி பேசு, இளம் பூங்கொடியே இது தாய்மொழியே. சூப்பர் ஹிட் சாங் இல்ல? அதே மாதிரி 2வது பாடலையும் இப்ப கேளுங்க. ஆக இந்த 2 அருமையான பாடல்களும் கை நழுவி போனதுனால கொஞ்ச நாள் பாக்கியராஜ் இளையராஜா மேல மனஸ்தாபத்தில் தான் இருந்தார். ஆனாலும் இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கூட்டணி நமக்கு அருமையான பல பாடல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை போன்ற பல 100க்கும் மேற்பட்ட பதிவுகளை பார்த்து ரசிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.